இந்த கண் திஷ்டியால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது இல்லையா, அதை வந்து தாங்கவே முடியாதுங்க. வியாபாரத்துல நஷ்டம், தொழில் முன்னேற்றத்துல தடை, அதுக்கப்புறம் வந்து ப்ரமோஷன் கிடைக்காது, அதுக்கப்புறம் உடல்ல வலி, உடல் உடல் வந்து வியாதி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து ஏற்படுகிறதா? உப்பை காலையில் எந்திரிச்ச உடனே கல் உப்பு இருக்கு இல்லையா, பல்லு கூட விளக்கக்கூடாதுங்க. கல் உப்பை கொஞ்சம் கையில் எடுத்துட்டு அப்படியே உங்கள் வாஷ் பேஷன் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் போய் நின்று வலது பக்கம் 3 தடவை, இடது பக்கம் 3 தடவை சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியிலேயே போட்டுருங்க. அப்படி போடும்பொழுது உங்களுக்கு வந்து திருஷ்டியெல்லாம் நிறைய திருஷ்டி இருந்தால் கழிஞ்சிரும். அப்படி கழியலையா, நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா, உப்பு, மிளகாய், கடுகு, மிளகு, அதற்கு பிறகு வாசல் மண், இந்த 5ஐயும் வச்சு நீங்கள் சுற்றி போடலாம். அதுக்கு மேலே வந்து தேங்காய் சுற்றி போடலாம், பூசணிக்காய் சுற்றி போடலாம், எலுமிச்சம்பழம் சுற்றி போடலாம். இது எல்லாம் பண்ணி முடிச்சு உங்களுக்கு வந்து திருஷ்டி கழியலையா, திருஷ்டி மந்திரம்னு ஒன்று அழகாக இருக்குங்க. அதை வந்து சொல்கிறேன் கேளுங்க. துர்கா தேவியை குறித்து சொல்லக்கூடிய இந்த மந்திரம், எலுமிச்சம்பழத்தை வச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி சுற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக திருஷ்டி கழிஞ்சே தீரும். இது வந்து உண்மை. இது வந்து அடியன் சொல்கிறேன் கேளுங்க. ஓம் ஹ்ரீம் தும் துர்கே பகவதி மனோகிருக மன்மதமத ஜிக்வா பிச்சா சீருத் சாதயோத் சாதய ஹிததிருஷ்டத்ய ஹிததிருஷ்டி பரதிருஷ்டி சர்ப்பதிருஷ்டி சர்வதிருஷ்டி விஷம் நாச்சய நாச்சய ஓம் ஃபட் ஸ்வாஹா. அவ்வளோதாங்க. ரொம்ப சின்ன மந்திரம்தான். இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து திருஷ்டி கழிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு திருஷ்டி, உடல்ல பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாம் கண்டிப்பாக போயிடும். ஆனால் இந்த மந்திரத்தை சொல்வதற்கு உண்டான விதிமுறைகள் இருக்கிறது. எப்படியெல்லாம் சொல்லணும், எப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்று கூட இருக்கிறதுங்க. ஏனென்றால் சக்தி வாய்ந்த மந்திரம் அல்லவா. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஷார்ட்ஸ்லேயே லாங் வீடியோவோட லிங்கை வந்து ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். நன்றி.